sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலம் மன மாற்றத்தின் காலம், வாழ்க்கை மாற்றத்தின் காலம், சிந்தனை மாற்றத்தின் காலம் என்று பல்வேறு விதத்தில் நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே இன்று ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கின்றார். லூக்கா நற்செய்தி பிரிவு 4:1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரின் சோதனை, ஆண்டவருக்கே பெரிய சோதனை வந்து விட்டது. அதை இதற் செய்தியிலே வாசிக்க கேட்போம். இயேசு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலைநிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அணைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேல் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். ஏனெனில் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவில் முகட்டில் நிறுத்தி, இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதி, ஏனெனில் உம்மை காக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் மறுமுறை அவரை விட்டு அகன்றது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, சோதனையும் சாதனையும் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையில் நாம் இன்று சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். சோதனையும் சாதனையும் வாழ்க்கை முழுவதும் சிலருக்கு சோதனையாக இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கையே சோதனையாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே சோதனையும் சாதனையும் என்று சொல்லுகின்ற பொழுது வரலாற்றிலே சோதனைகளை கடந்து சாதனைகளை படைத்த சரித்திர நாயகர்களை நாம் இன்று நிறைய பார்க்க முடியும். அதே நேரத்தில் சோதனைகளிலே சிக்கி தவழ்ந்து உழன்று அழிந்து போகின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த சோதனைகள் என்று சொல்லக்கூடிய எதிலிருந்து புறப்படுகின்றன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், மனிதனுக்குள் வருகின்ற விருப்பங்கள், மனிதனுக்குள் வருகின்ற ஆசைகள், மனிதனுக்குள் வருகின்ற தேவைகள், மனிதனுக்குள் வருகின்ற முக்கியமான தேவை, நெருக்குகின்ற தேவைகள், இவைகளிலிருந்து தான் இந்த சோதனைகள் உருவாகிறது என்று நாம் சொல்லலாம். தேவை, தண்ணீர் தேவை, தாகம் எடுக்கின்ற பொழுது தண்ணீர் தேவை.
அது சற்று அழுக்காக இருந்தாலும் ஒருவேளை அந்த அழுக்கு தண்ணீரை நாம் குடித்து விடுவோம். ஏன் அழுக்கு தண்ணீரை குடிக்கின்றார்கள். காரணம் அவர்களுடைய தேவையாக இருப்பதை உணர்கிறார்கள். அதுபோன்று பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். 10 பறந்து எதுவுமே தெரியாது, தலை சுற்றி கீழே விழக்கூடிய விதத்தில் சென்று விடுகின்றோம். காரணம் பசி வந்தால், உணவு இல்லை என்றால், உடலுக்கு சக்தி இல்லை என்றால் உடல் தளர்ந்து குலைந்து கீழே விழுந்து விடுகிறது. எனவே பசி என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. உணவு தேவைப்படுகிறது. எனவே உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றை தக்க நிலையில் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையானவற்றை நாம் செய்தாக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, சோதனை காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய சோதனைகளை, பாலைவனத்திலே அவர் சந்தித்த சோதனைகளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். முதலில் அவருக்கு சோதனை வருவது உணவிற்கான சோதனை தான். காரணம், அவர் 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்திருக்கின்றார். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள், நம்முடைய இந்து சகோதரர்கள் நோன்பிருந்து மலைக்கு செல்லுகிறார்கள், நோன்பிருந்து புண்ணிய தலங்களுக்கு செல்லுகிறார்கள், நோன்பிருந்து புண்ணிய யாத்திரைகளை, திரு யாத்திரைகளை மேற்கொள்கின்றார்கள். இவைகளெல்லாம் மிக அருமையான ஒரு செயலாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நோன்பு என்று சொல்லுகின்ற பொழுது, பசி எடுக்கின்ற பொழுது உடலை தின்னுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். எனவே சிறிது காலம் கழிகின்ற பொழுது, 1 நாள் 2 நாள் ஆகின்ற பொழுது உடல் சோர்ந்து விடுகிறது. அப்பொழுதுதான் இந்த ஆன்மீக வாழ்வுக்கு ஆட்டம் காணுகிறது. எதையாவது சாப்பிட வேண்டும், எதையாவது குடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தில் தான் இந்த சாத்தான் வந்ததாக சொல்கிறது, அலகை வந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், உணவு என்பது தேவைப்படுகின்ற பொழுது, பல நாட்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பலருக்கும் பலவிதமான சோதனை ஏற்படும். திருட வேண்டும் என்ற சோதனை ஏற்படலாம், அல்லது பணத்தை திருட வேண்டும் என்று சொல்லுகின்ற சோதனை ஏற்படலாம், அல்லது உணவை திருட வேண்டும் என்று சொல்லுகின்ற சோதனை ஏற்படலாம். எப்படியாவது பசியாற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையானது மனிதனுக்குள் வருகிறது. இதைத்தான் தொடக்க நூலில் பாம்பு என்று சொல்லுகின்ற சாத்தானும் செய்தது. சாத்தான் என்ன செய்தது? இதை பார்த்தவுடன் அட்ராக்ஷனாக இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது, அதை எடுத்து விடலாம், சாப்பிட விடலாம் என்று நினைத்தது. கூட இருந்த ஆதாமுக்கும் கொடுக்கின்ற. ஆக இந்த ஆசை என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகளிலிருந்து தான் ஊற்றெடுப்பதை பார்க்கின்றோம். எனவே உடல் சார்ந்த பசியை கடவுள் சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று. இறைவனுடைய வார்த்தை அப்பமாக, ஊற்றாக, வாழ்வாக, வழியாக, சக்தியாக ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு அந்த ஊனுடலை பாதுகாக்கின்ற உணவு என்பது சொற்பமாக இருந்தால் போதும், இல்லாமல் இருந்தாலும் தாக்கு பிடிக்கலாம் என்று சொல்லுகின்ற உண்மையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பல ஆண்டவருடைய அடியார்கள் சோதனை காலகட்டத்தில் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து ஜபிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த சோதனை என்று சொல்லக்கூடியது கடந்து செல்லக்கூடியவர், அந்த கடந்து செல்லக்கூடிய தன்மையுடையவர்கள் தான் குறிக்கோளை அடைகின்றார்கள். எனவே கண் துஞ்சாது பசி நோக்காது கர்மமே கண்ணாயினர் என்று சொல்லுகின்ற விதத்தில் இருக்கின்றவர்கள் தூக்கம் என்று சொல்லுகின்ற தேவையையும் தாண்டி, பசி என்று சொல்லுகின்ற தேவையையும் தாண்டி, தாகம் என்று சொல்லுகின்ற தேவையையும் தாண்டி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவதாக மனிதனுடைய ஈகோ என்று சொல்லக்கூடியது, பயங்கரமான ஈகோ. ஆண்டவரை அந்த அழகையானது என்ன செய்கின்றது? எடுத்துக்கொண்டு செல்கிறது, எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பதாக சொல்கிறது. அதிகாரம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்பதற்காக சோதிக்கப்படுகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த சோதனையில் விழுகின்றவர்களும் அதிகம் பேர் இருக்கின்றார்கள். சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், புகழ் சம்பாதிக்க வேண்டும், அதிகாரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை உடைய மனிதர்கள் சோதனையில் விழுந்து விடுவார்கள். இல்லை, அவற்றின் மேல் சிந்தனை, அக்கறை, நாட்டம் இல்லாதவர்கள் அதை தாண்டி சென்று விடுவார். அடுத்ததாக வரக்கூடியது, உமது தூதருக்கு குறித்து கட்டளை, உமது கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். இந்த உலகமே உனக்கு அடிபணிந்திருக்கும், இந்த உலகம் உனக்கு அடிமையாக இருக்கும், எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டும். உயரத்திலிருந்து குதித்தால் பிடித்து கொள்வார்கள், உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பாதுகாப்பான உணர்வை கொடுக்கின்ற ஒரு வார்த்தைகளை நாம் அந்த சாத்தானிடத்திலிருந்து கேட்கின்றோம். பாதுகாப்பு என்பதும் அடிப்படை தேவைகளாக இருப்பதை பார்க்கின்றோம். உணவு இல்லை என்றால், உடை இல்லை என்றால், உறைவிடம் இல்லை என்று சொன்னால், பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் மனிதன் வாழ முடியாது.
எனவே ஒருவன் நடந்து செல்லுகின்ற பொழுது, இரவிலே செல்லுகின்ற பொழுது, பகலிலே செல்லுகின்ற பொழுது அவனுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவன் சென்று அடைய முடியும் என்று சொல்லுகின்ற பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஆனால் இன்று நம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம், பலருக்கும் பலவிதத்தில் பாதுகாப்பை இழந்து வாழுகின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள் என்று சொல்லி பல்வேறு விதத்தில் இந்த பாதுகாப்பு இழந்த மனிதர்களை பார்க்கும். சமுதாயம் பாதுகாப்பை கொடுக்க மறுத்து விடுகிறது. எனவே இந்த பாதுகாப்பை அடைய வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் செல்வங்களையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். எனவே தான் விவிலியத்தில் செல்வனான இளைஞன் செல்வந்தன் என்ன செய்கின்றான்? அறுவடை அதிகமாக இருந்தவுடன் சொத்தை சேர்த்து களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கின்றான். பிறகு என்ன சொல்லுகின்றான்? நிச்சயம் நீ அமைதி கொள், பல ஆண்டுகள் சாப்பிடுவதற்கான உணவு தயாராக இருக்கிறான். ஒன்று சேர்ந்து தூங்கி இளைப்பாரி சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதற்காகவே நீ வாழலாம் என்று சொல்கின்ற ஒரு தத்துவத்தை அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த 3 நிலைகளிலும் சோதனைகளை கடந்து வந்தவர் தான் இயேசு. எனவே தான் அவருடைய சிலுவை மட்டும் சோதனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியில் கூட நீ இறைமகனாக இருந்தால் உன்னையும் எங்களை காப்பாற்றி என்று சொல்லுகின்ற அவருடைய ஈகோவுக்கு சவால் விடுக்கின்ற கேள்வியை பார்க்கின்றோம். ஆண்டவர் அதை பொருட்படுத்தவில்லை. தங்கம் விலை உயர்ந்தது, மதிப்புக்குரியது என்று சொல்லி காட்ட வேண்டிய, விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தங்கமாகத்தான் இருக்கும். அதுபோன்று ஆண்டவர் இயேசு அங்கு அமைதி காக்கின்றார். நம்பிக்கை உள்ளவனுக்கு வாழ்வை கொடுக்கின்றார், நம்பிக்கை இல்லாதவன் செத்து போய் விடுகின்றான். இதைத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்திலும் பார்க்கும். நிறைய சோதனைகள். இறைமகனாக இருந்தால் உங்களை என்னை காப்பாற்றும், பின்ன எதுக்காக வேண்டிய இறைமகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சோதனை காலத்தில், தவ காலத்தில் நிறைய சோதனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், குறுக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற வசனங்களை எல்லாம் நான் நிறைய பார்ப்போம். ஆனால் இந்த சோதனைகளை வெல்லுகின்ற காரியம் எல்லாமே எதற்காக என்றால் இறையாட்சியின் பொருட்டு. இறைமகனுடைய வாழ்வு இறையாட்சியின், இறை மக்களுக்காக, கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, கடவுளின் படைப்பிற்காக, தனக்காக அல்ல என்பதை என்று ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். எனவே இந்த சிந்தனைகளோடு தொடர்ச்சியாக ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்லுகின்றோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சோதனைகளை கடந்து சாதனைகளை ஆற்றுகின்ற மனிதர்களை வரலாற்றிலே பார்க்கிறோம், அறிவியலிலே பார்க்கின்றோம், சாதனையாளர்களை பார்க்கின்றோம். அவர்களைப் போன்று நாங்கள் சோதனைகளை, தன்னலங்களை, சுயநலங்களை கடந்து, வேதனைகளை கடந்து சாதனைகளை கண்டுபிடித்து கொள்ளுகின்ற, வசமாக்கி கொள்ளுகின்ற வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பின் பிள்ளைகள் அனைவருக்கும் கொடுத்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.